எல்லா விதமான நிர்வாக நடைமுறைகள்லையும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா சட்டங்கள்லையும் சில நீக்கு போக்க பயன்படுத்தி லாபம் அடையக்கூடியவர்கள் இருப்பாங்க. முறைப்படுத்துதல் தானே தேவை. ஒட்டுமொத்தமாக அதை அரசுடைய கண்காணிப்புக்கின் கீழ் கொண்டு வர்றதோ இல்ல சட்டத்தையே மாத்துறதோ அவசியமானதா? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். 3 விஷயங்கள். முதல்ல உங்களோட தலைப்புல இருந்து இதுல அரசியல் ஆதாயமா காரணமா அப்படின்னா டெஃபினட்டா பாஜகவுக்கு அரசியல் ஆதாயம் அரசியல் காரணம் தான். ஆனா அந்த அரசியல் காரணம் என்ன மாதிரி ஆதாயம் அப்படின்றதுதான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த இதுக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஆதாயம் சப்ஜெக்ட்ல அந்த தலைப்பை ஒட்டி நான் என்னன்னு சொல்றேன், அது ஆதாயம் இல்ல, யாருக்கு பயன் அப்படின்றது. நான் பயன் பாஜகவுக்கு அப்படின்றத சொல்றேன். சோ இது தலாக் நடுவுல அண்ணன் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. எல்லா விதமான தலாக்கையும் நீதிமன்றமோ இல்ல இந்த பாஜக அரசோ தடை செய்யவில்லை. ஒரு முறை மட்டும்தான். அதாவது தலாக்ல பல வகைகள் இருக்கு. பிரைமரியா 3 வகைகள், அதுல உட்பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6-7 வகைகளாவது குறைஞ்சபட்சம் இருக்கு. அதுல ஒரு வகை மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருக்கு. அது தலாக்கி பிதத். அது ஏன்னா உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கிய பின்னர் அது சம்பந்தமான சட்டம் வர வேண்டும் அப்படின்ற ஒரு தேவை இருந்தது. அதற்கு அப்புறமாக அது பேன் பண்ணப்படுது. மற்றது எதையும் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம வக்ஃப் சட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இது இந்துக்களுக்கா இஸ்லாமியர்களுக்கா பெரும்பான்மையினரா சிறுபான்மையினரா யாருக்கு நல்லது யாருக்கு மோசம் அப்படின்றதெல்லாம் இல்லை. எதனால ஒரு சட்டத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த சட்டத்தை 5 முறை மாற்றியிருக்காங்க. வக்ஃப் 1913ல ஒரு பிரிவி கவுன்சில் வக்ஃபே இன்வேலிட் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் ஆட்சியில சொன்னதுக்கு அப்புறமா 1913ல நம்ம நாட்டுல இல்ல வக்ஃப் ஆதரிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டம் வருகிறது. அதற்கு பின்னர் அந்த சட்டம் 5 முறை மாற்றப்பட்டு இருக்கு. 1954, 95, 2013, அப்புறம் இப்போ 5வது முறையாக மாற்றப்படுவதற்கான முயற்சி நடக்குது. சோ இப்போ அந்த இதுக்கு நடுவுல வக்ஃப் ரிப்பீல் பில் அப்படின்ற ஒரு எஃபர்ட்ல இப்ப ரிப்பீல் கிடையாது. இப்ப இதுல மாற்ற சட்டம். இந்த மாற்ற சட்டத்துல என்ன மாற்றம் கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதுல பெரும்பான்மையான மாற்றங்கள் 2013ல என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தோ அதுல சில டிரான்ஸ்ஃபர்மேஷனை திரும்பி ரிவர்ஸ் பண்ற மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அது ஒன்று. இரண்டாவது விஷயம் அட்மினிஸ்ட்ரேட்டிவான காரணம். அதுல மக்கள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஒரு ரெவன்யூ ரெக்கார்டு இப்போ பிரச்சனை அப்படின்னா இப்போ நீங்க இந்துக்களாக இருக்கட்டும் இல்ல சாதாரண பொதுமக்களையும் இருக்கட்டும், நீங்க அவனை திரும்பி கலெக்டர் ஆஃபீஸ் அனுப்புறீங்க. அங்க என்ன இரெகுலாரிட்டி இருக்கும், என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் இருக்குமோ அது எல்லாத்தையுமே எப்படி இருந்தாலும் அவன் பார்த்துட்டு தான் போகணும். அது இன்னொரு இடத்துல இருக்குன்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல சில இடங்கள்ல நல்லா கூட நடக்கலாம். அண்ணன் சொல்றது சரி. நாடு முழுக்க கிட்டத்தட்ட 3 லட்சம் டிஸ்ட்ரிக்ட் யூனிட், ஸ்டேட் யூனிட்ஸ், அது இல்லாம பிரைவேட் யூனிட்ஸ், அத்தனை வக்ஃப்கள் இருக்கு. எல்லா இடத்துலயும் தவறுகள் நடக்குது அப்படின்றது கிடையாது. எல்லா இடத்துலயும் சரியாக செய்யறாங்கன்றதும் கிடையாது. அதை சீரமைக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் இந்த சட்டத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. அது முதல் மாற்றம். இரண்டாவது மாற்றம் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் தானே. எனக்கு அப்புறமா அது ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் தானே. இப்போ அவர் திரு ஜி.கே. நாகராஜ் 2 உதாரணம் சொன்னாரு. ஒன்னு சூலூர் சொன்னாரு, இன்னொன்னு ராணிப்பேட்டை சொன்னாரு. ஏற்கனவே பேசப்பட்ட செய்தியாக நிகழ்வாக நமக்கு தெரிகிறது திருச்சி பக்கத்துல ஒண்ணு. இது ஒரு மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய இடத்துல 1, 2, 3 நடக்குது. திருச்சியில சொல்லப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் மத்திய அரசு தரப்புல இருந்து அதை நாடாளுமன்ற தரப்புல குழு பார்க்கும்போது அப்படிலாம் இல்லை அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்லிட்டாங்க. இந்த ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸுக்காக ஒட்டுமொத்த சட்ட திருத்தமே தேவையானதாங்க ஷானவாஸ் கேட்டாரு. இல்ல, அதான் ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் கிடையாது. சென்ட்ரல் பப்ளிக் கிரீவன்சஸ் ரெட்ரெசல் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சென்ட்ரல் கிரீவன்சஸ் மானிட்டரிங் சிஸ்டம்ல ஏப்ரல் 2022, மார்ச் 2023, அதே மாதிரி அதற்கு முன்னாடி ஒரு 6 மாசம் அந்த பீரியட்ல தனித்தனியாக, அந்த 6 மாச பீரியட் தனியாகவும் இந்த 1 வருஷ பீரியட் தனியாகவும் பார்த்தோம்னா மொத்தமா கம்ப்ளைண்ட்ஸ் சென்ட்ரல் சிஸ்டம்ல 566 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸும் 194 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸும் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம 93 இஷ்யூஸ் வெறும் முதாவலிஸோட ஃபங்க்ஷன்ஸ், வக்ஃப் போர்டோட ஃபங்க்ஷன்ஸ் பத்தி மட்டும் இருக்கு. இது இல்லாம நாடு முழுவதும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இல்ல நாடு முழுவதுமா மாநிலத்துக்குள்ளேயா பெண்டிங் கேசஸாக 40,951 இஷ்யூஸ போட்டிருக்காங்க. அந்த 40,951 கேசஸ்ல 9,942 கேசஸ்
வெறும் இஸ்லாமியர்கள் வந்து அவர்களோட சமூகத்தை சார்ந்தவர்கள், அவங்க சமூகத்துக்கு அநீதி இழைக்கிறார்கள், அவர்கள் சரியாக பயன் செய்யவில்லை அப்படின்னு அவர்களை பத்தி கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட். அது 9942 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இது அந்த சிபி கிராம்ஸ்ல ரெக்கார்ட் ஆன கேசஸும் சிபி கிராம்ஸ்ல ரெக்கார்ட் ஆன இன்ஃபர்மேஷனும். இது ஒன்று. சோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு. அதுல எவ்வளவு டிலே இருக்கு அந்த டிஸ்பியூட்டை டீல் பண்றதுல அப்படின்னு. அந்த 9942 கேசஸோட இந்தியா முழுவதும் கோயில் நிலங்கள்ல குடியிருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து இது மாதிரி முறையீடுகள் இருக்கா இல்லையா, அது பத்தி ஏதாவது கணக்கு இருக்கா? சரியா கேட்கல. இல்ல, இந்தியா முழுவதும் கோவில் நிலங்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, வழக்குகள் இருக்கு, புகார்கள் இருக்குல்ல, அதுவும் இதே எண்ணிக்கையில் இருக்கும் இல்ல இதை விட கூடுதலா தானே இருக்கும்னு கேக்குறேன். டெஃபினட்டா சரி. ஆனா என்ன அட்வான்டேஜ் தெரியுமா, அங்க வந்து அந்த டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெவென்யூ ரெக்கார்ட் டிஸ்பியூட். இன்னைக்கு வந்து நம்ம வக்ஃபுக்கு போக வேண்டாம், சாதாரண ஒரு தனி மனிதன் எனக்கோ இல்ல இன்னைக்கு நெறியாளர் இருக்காங்க கார்த்திகேயன் அவர்களுக்கோ ஏதோ ஒரு தனியா ஒரு சொத்துல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து தாசில்தார் கிட்டையும் அவங்க சப் கலெக்டர் கிட்டையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அது அவங்க ரிசால்வ் பண்ணலன்னா நான் ஆர்டிஓ கிட்ட போவேன். ஆர்டிஓ ரிசால்வ் பண்ணலன்னா நான் அப்பீல வந்து டிஆர்ஓ கிட்ட எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் டிஆர்ஓ கிட்ட இருந்து நான் அதை ஐஜி வரைக்கும் கொண்டு வர முடியும். அப்படி இல்ல அங்க ரிசால்வ் ஆகலைன்னா நான் நீதிமன்றத்துக்கு வர முடியும். நீதிமன்றத்துல முதல்ல ஒரு ரிட் பெட்டிஷன், அப்புறம் ஒரு ரிட் அப்பீல், அதுக்கப்புறம் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும். இது இல்லாம நான் சிவில் கோர்ட்டுக்கு போக முடியும். சிவில் கோர்ட்ல எனக்கு 3 வகையான அப்பீல், நான் ஹைகோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறமாக நான் உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும். இதுக்கு நடுவில் நான் அப்ளிகேஷன்லாம் போட முடியும். இதெல்லாம் ஒன்று. இது இல்லாம இந்த நடைமுறைகள் அங்க இருக்க கலெக்டர் ஒரு நொடி இந்த நடைமுறைகள் இருக்கு இல்லையா, கலெக்டர்கிட்ட போறதோ இல்ல கோர்ட்டுக்கு போறதோ இல்ல மேல் கோர்ட்டுக்கு போறதோ, இந்த நடைமுறைகள் வந்து வக்ஃப் ட்ரிபியூனல் இருக்கிற போது பிரச்சனை இருந்தா நம்ம போக முடியாதா? நிர்ணயம் செய்தால் அவர்கள் தனியாக சர்வேயரை அழைத்து அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கப்படும். அதற்கப்புறம் தான் நான் அந்த சர்வேயை சேலஞ்ச் பண்ண முடியும். அதையும் நான் திரும்பி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு போக முடியாது. நான் வெறும் வக்ஃப் ட்ரைபுனலுக்கு மட்டும் தான் போக முடியும். அங்க இருந்து நான் சேலஞ்ச் பண்ணணும்னா உயர் நீதிமன்றத்துக்கு மட்டும் தான் வர முடியும். அதுவும் என்னன்னா ப்ரொசீஜரல் வயலேஷன் இருந்தா மட்டும்தான். நான் வந்து மெரிட்ஸ்ல வயலேஷன் இருந்தா நான் அதை கன்சிடர் பண்ண முடியாது. ப்ரொசீஜரல் வயலேஷன் இருக்கு, எனக்கு சரியான பிரின்சிபல் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஃபாலோ பண்ணல, அவங்க சரியா சர்வே நடத்தல அப்படின்ற அந்த ப்ரொசீஜரல் வயலேஷன் இருந்தா நான் உயர் நீதிமன்றத்துக்கு வர முடியும். அப்புறம் உயர் நீதிமன்றத்துல நான் உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும். நான் 5 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாசி ஜுடிஷியல் ரெமெடிஸ் இருந்துச்சு, அப்புறம் 4 ஜுடிஷியல் ரெமெடிஸ் இருந்துச்சு. 9 ஸ்டெப்புக்கு எனக்கு ரிசால்விங்கான பொசிஷன் இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்டெப் போய் எனக்கு 3 ஸ்டெப் மட்டும் தான் இருக்கு. இல்ல இதுல என்ன மாதிரியான ஒரு புரிதல் வந்துருச்சு? இப்ப இந்த நீங்க பேசுனதுல இருந்து என்ன பிரச்சனை, ஜிகே நாகராஜ் பேசுனதுல இருந்தெல்லாம் என்ன பிரச்சனை, என்ன புரிதல் வருதுன்னா, அப்பாவி மக்களுடைய சொத்தை, பெரும்பான்மை இந்துக்களுடைய சொத்தை வக்ஃப் வாரியம் வந்து அப்படியே அபகரிச்சுற மாதிரியும், அப்படி அபகரித்த சொத்தை வந்து வக்ஃப் ட்ரிபியூனல் வந்து ஒரு நொடி ஒரு நொடிக்கு முன்னாடி நீங்க என்னோட கருத்துன்னு சொன்னீங்க. நான் அது என் கருத்து இல்ல, என்ன புரிதல் வந்துருச்சுன்னு சொல்றேன். இல்ல ஒரே ஒரு நிமிஷம் நான் என் கருத்து எது கிடையாதுன்றதை நான் சொல்லிடுறேன். நான் பெரும்பான்மை இந்து சமுதாயத்தை வந்து இங்க இஸ்லாமியர்களோ வக்ஃபோ பாதிக்குது அப்படின்றது என்னோட கருத்து கிடையாது. அந்த மாதிரி யார் சொத்தா வேணாலும் இருக்கட்டும், யார் இஸ்லாமியர்கள் சொத்தாவே இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் சொத்தா இருக்கட்டும், பெரும்பான்மை இந்துக்கள் சொத்தா இருக்கட்டும், ஒரு அமைப்பையே அவங்க ஏமாத்தி சொத்தெல்லாம் அபகரிச்சிருவாங்க. அப்படியே என்ஓசி போய் இல்ல சார் நான் முடிச்சிடறேன், அப்படியே என்ஓசி போய் கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்படியே என்ஓசி கொடுத்தாலும் நம்ம நீதிமன்றத்துக்கு தான் போகணும்னு அந்த ஒரு பொதுப்படையா நம்ம கட்டமைக்கிற வாதம் இருக்குல்ல, அது அப்படி சொல்லவே இல்ல. ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம ஒரு நாட்டுல இருக்கோம், இங்க ஒரு சட்டத்திட்டம் படி ஒரு 9 வகையான ரெமெடி எனக்கு அவைலபிளா இருக்கு, இல்ல 9 ஸ்டெப் ரெமெடி எனக்கு அவைலபிளா இருக்கு. அந்த ரெமெடியை விட்டுட்டு நான் எதுக்கு 3 ஸ்டெப் ரெமெடி இருக்கணும்? எல்லாருக்குமே யூனிஃபார்மா அந்த 9 ஸ்டெப் ரெமெடி ஏன் அவைலபிளா இருக்க கூடாது அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ரெவென்யூ ரெக்கார்டோட கஸ்டோடியன் யாரு? நம்ம சட்டத்தைப்படி இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து ரெவென்யூ ரெக்கார்ட்ஸோட கஸ்டோடியன். அதுக்கு அடுத்தது கலெக்டர், அதுக்கு சூப்பர்வைசர். அப்போ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அதுக்கு சூப்பர்வைசரா இருக்காரு. நான் வந்து நம்பக்கூடிய ஒரு அரசு அதிகாரி அதுக்கு இருக்கும் போது ஒரு தனி இன்ஸ்டிடியூஷனா இருக்கிறது ஒரு ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் நம்பிக்கை சார்ந்ததாக பல இடங்கள்ல இருக்கலாம், சில இடங்கள்ல தவறாக இருக்கலாம். நான் எதுக்காக ஒரு ட்ரஸ்டோட இருக்கணும்? ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை நம்பி நான் நியாயமான வாதம். இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு ஆணையர் இருக்கார் தானே? நான் என் சொத்து பிரச்சனை அங்க இருந்துச்சுன்னா நான் சிவில் கோர்ட்டுக்கு போக முடியும், இல்லாட்டி நான் அங்க ஆர்டிஓ. இல்ல இந்து சமய அறநிலையத்துறை வந்து ஒரு ஆணையர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கீழே தான் அது நிர்வகிக்கப்படுது. ஆனா அங்கெல்லாம் அங்க பார்க்க முடியாது. யார் பார்க்க முடியாது? ஒரு நொடி சார் இல்ல ராமசாமி மேற்படி இது ஓயாளர்
நீங்க கமிஷனர் கோர்ட் அப்பியர் ஆனது இல்லையா? இல்ல ஒரு நொடி, லேண்ட் டிஸ்பியூட்ல வந்து கமிஷனரேட் ஒரு நொடி. இல்ல இது உரையாடலா இருந்தா தானே புரிஞ்சுக்க முடியும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம வக்ஃப் மாதிரி ஒரு தனியார் போர்டு கிட்ட நான் போறதை விட கலெக்டர் மாதிரி ஒரு நம்பகமான அரசு அதிகாரிகிட்ட போறதுல எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னு சொல்றீங்க. சரி, ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாதம்னே வச்சுக்கோ. இல்ல அதுல ஒரு திருத்தம், வக்ஃப் போர்டும் ஒரு தனி இஸ்லாமிய அமைப்பு கிடையாது, அது ஒரு அரசாங்க அமைப்பு. அது அரசாங்க அமைப்பு. ஆனா அவர் மாவட்ட ஆட்சியர் டிஆர்ஓ கேடரை தான் சிஇஓ ஆக்குறாங்க. மாவட்ட ஆட்சியரை நீங்க அதிகபட்ச நம்பிக்கைக்குரியவராக பாக்குறீங்க. அதே மாதிரியான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு தானே இந்து சமய அறநிலையத்துறையை அரசாங்கம் நிர்வகிக்குது. அங்க தவறு நடக்குது, அங்க பிரச்சனை நடக்குது, அதனால அரசாங்கம் அதிலிருந்து விடுபடணும்னு சொல்ற வாதத்தை எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் இந்து சமய அறச்சொல்லில இருந்தும் நான் என்னோட வாதம் தனியாக, இந்த வக்ஃப் பில்லே இல்லாம இருந்தா நான் வக்ஃப் ஆக்டே வேண்டாம், அது தனியாக ட்ரஸ்டாக இருக்கட்டும், அதை வந்து தனியாக இஸ்லாமியர்கள் நடத்தலாம், யாருக்கு அதுக்கு டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த ட்ரஸ்டோட ரெகுலேஷனோ அதுபடி அவங்க கொடுக்கலாம் அப்படின்றதுதான். ஒண்ணும் இல்ல, சிம்பிளாக ஒரே ஒரு நிமிஷம் இந்த ஒரு நொடி இல்ல சார். அது நீங்க வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான வாதம். நீங்க வக்ஃபோட நம்பல, மாவட்ட ஆட்சியரை நம்புறீங்க, ஐஏஎஸ் அதிகாரின்னு நம்புறீங்க, அரசு அதிகாரி. சரி, இந்து சமய அறநிலையத்துறையை நிர்வகிக்கிறதும் ஆணையர்ல ஐஏஎஸ் அதிகாரி அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான். ஆனா அவர் சரியா நிர்வகிக்க மாட்டார், எல்லாவற்றையும் எங்ககிட்ட திரும்ப கொடுத்துருங்கன்னு கேட்கறாங்கல்ல, அதுல என்ன உங்க நிலைப்பாடு? ரெண்டுமே ஒரே சிஸ்டம்க்கு தானே வந்துருது. அங்க வந்து ஹெச்ஆர்என்சிக்கு தேவையில்லை அப்படின்றது. ஏன்னா நான் ஹெச்ஆர்என்சில அந்த கமிஷனர் பாக்குறாருல, அது வந்து ரெண்ட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் அது யாருக்கு அசர்டைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு மட்டும்தான். அந்த சொத்து யாருக்கு அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸே வேண்டியதில்லை, அந்த எக்ஸ்பிளனேஷனே வேண்டியதில்லை. நம்ம நேரத்தை விரயம் பண்ண முடியாது. நீங்க மாவட்ட ஆட்சியர் சொன்னா சரியா இருக்கும்னு நீங்க நம்புறீங்கல்ல, எங்க எல்லா இடத்துலயும் மாவட்ட ஆட்சியரே செய்யட்டும்னு சொல்றேன், செய்யட்டும்னு சொல்றீங்க. கரெக்ட், அது நியாயமானதுன்னு வச்சுக்குவோம். இந்து சமய அறநிலையத்துறையையும் இதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் மாதிரி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நிர்வகிக்கிறாரே, அந்த நடைமுறை சரியானதா தவறானதா அது சொல்லுங்க. நான் அடுத்த சுற்றுல வரேன். நான் ரெவென்யூ ரெக்கார்ட் ரிலேட்டடான எல்லா விஷயங்களையுமே நான் மாவட்ட ஆட்சியரே செய்யட்டும்ன்றேன். அது எந்த மத சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எந்த தனிநபர் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கலெக்டர் தான் கஸ்டோடியன், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கஸ்டோடியன், அவரே பார்க்கட்டும். ரெவென்யூ ரெக்கார்ட் தனியா நான் ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காங்க, நான் டிரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் இருக்கு, நான் அது மூலமா பார்த்துட்டேன். மாவட்ட ஆட்சியரா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நாங்க நம்புவோம், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நம்ப மாட்டோம் அப்படின்னா? இல்ல, நான் ஹெச்ஆர்என்சி ஆக்டே தேவையில்லை, நான் வக்ஃப் ஆக்டே தேவையில்லைன்ற செக்யுலர் கவர்மெண்ட்டுங்க. இஸ்லாமியர்கள் அவங்களோட ட்ரஸ்ட் அவங்க எப்படி நிர்ணயம் செய்யணும்னு பண்ணட்டும், இந்துக்கள் அவர்கள் கோயிலை எப்படி நிர்ணயம் செய்யட்டும் அவங்க பண்ணட்டும். ஒரு அரசு அதிகாரியோ அரசோ அது சம்பந்தப்பட்ட இஸ்லாமியர்கள்ட்ட கொடுத்துடலாம்ன்றீங்க. ரெண்டு பேருமே இருக்கட்டும், அவங்க சரியா செய்யணும். இப்போ ஒரு ட்ரஸ்ட் இல்ல நேரம் இல்ல, நான் இன்னொரு விருந்தினர்கிட்ட போயிட்டு சொசைட்டியோ கேள்வி கேட்க, ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் ட்ரஸ்டோ ரெஜிஸ்ட்ரார் சொசைட்டியோ கேள்வி கேட்க முடியுது. அதே மாதிரி அவர்களை கேட்கட்டும். இப்ப தனியாக ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்களோட ட்ரஸ்ட் சரியா வேலை பார்க்கலன்னா அவங்க அதை கேள்வி கேட்கறதுக்கான உரிமை ட்ரஸ்ட் ஆக்ட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து அரசாங்கம் தானே நிர்வகிக்குது, வக்ஃப் போர்டையும் அரசாங்கம் தானே நிர்வகிக்குது. அவங்க தனியா இஸ்லாமியர்கள் அவங்களே தனியா போட்டு நிர்வகிக்க முடியாது. இல்ல எல்லாமே இல்ல அந்த போர்டு. அதனாலதான் நான் சட்டமே வேண்டாம்னு சொல்றேன். செக்யுலர் கண்ட்ரில எதுக்குங்க ஒரு ரிலிஜியஸ் அஃபேரை வந்து கவர்ன் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கணும்? எதற்காக அதுக்கு ஒரு இஸ்லாமியர்கள்ட்ட திரும்ப கொடுத்துடலாமா எல்லா சொத்தையும்? அப்படி திரும்ப கொடுத்துடலாமா? இல்ல, அது அவங்க தனியாக அதற்கான ட்ரஸ்ட் இருக்கட்டும், அந்த டொனேஷனே அந்த ட்ரஸ்ட்டுக்கு நடக்கட்டும்னு சொல்றேன்.